சென்னை பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். மேடம், இன்னைக்கு இந்த திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசாவினுடைய அந்த ஆடியோ வெளி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? திமுக ஒரு சந்தர்ப்பவாத கட்சி, இரட்டை வேட கட்சி அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றது போய் இன்னைக்கு கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களே அதை அங்கலாய்க்கிறது எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவங்க சொல்றதே வெளியே வந்திருக்கு. ராசா அவர்களை பொறுத்தவரை திமுகவில் இருப்பவர்கள் வெற்றி வரும் வரை அங்க நல்லபடியா ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சவால் வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்கிறத ராசா வாயால நம்ம கேட்கிறோம். சொல்லுவாங்க இது ஏஐல பண்ணது, மிமிக்ரியில பண்ணது அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா இதுவரை சொல்லவில்லை அப்படிங்கறதே ஒரு பெரிய, அதுலயே ஒரு உண்மை தெரியுது. they are scrambling to figure out என்ன ஆன்சர் சொல்லலாம். ராசா அவர்களுடைய குரலும் அவருடைய அந்த மொழியும் நல்ல தெளிவா தெரியுது. எனக்கு தெரிந்தவரை ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்னைக்குமே மன்னர் குடும்பமே மேல இருக்காது, ட்ரெண்ட் மாறும் அப்படிங்கறத சொன்னதை நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். சோ அன்னை எப்ப போவான் திண்ணை எப்ப காலியாகும் அப்படிங்கிற மனநிலையில தான் திமுக இந்த தேர்தலை சந்திக்கிறதா நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஆடியோல இவங்க கனிமொழியை பத்தியும் பல தலைவர்கள் பத்தியும் ஸ்டாலின் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு அதிருப்தி இருக்குங்களா, இல்ல நல்லா வெளியில நம்ம நல்லா பேசிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான இது இருக்குங்களா? நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல, அதை விட முக்கியமா நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ண, எல்லாருக்குமே அது தோணிருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா கனிமொழி அவர்களை பத்தி பேசும்போதெல்லாம் ரொம்ப உரிமையா பேசுற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப கேஷுவலா அந்த பேரை ஒரு தலைவரை பேசுற மாதிரியோ, கட்சியில ஒரு பெரிய தலைய பேசுற மாதிரியோ ராசா அவர்கள் பேசல. ரொம்ப ஒரு உரிமை எடுத்து பேசினாருல்ல. அதே போல ஸ்டாலின், உதயநிதி பேரெல்லாம் வரும்பொழுது அவருடைய தொனி எப்படி இருந்துச்சுன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? எனக்கு அப்படி தோணிச்சு. எல்லாருக்குமே அப்படி தோணிச்சா அப்படிங்கறது தான் கேள்வி. தோணும், யாரா இருந்தாலும் அது காது இருந்தாலே தோணும். ராசா அவர்களுக்கு யார் வேண்டப்பட்டவங்க, யார் வேண்டாதவங்க அப்படின்னு அந்த ஒளிப்பேடையில நல்லா தெரிஞ்சது. இப்போ சமீபமா இவங்க விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப பதிவு பண்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மக்கள் பணிக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கொடுங்க, கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரியான பேசுறாரு. அந்த பேச்சுகள்லாம் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? நீங்களும் ஒரு நடிகையா இருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? நான் விஜயுடைய, நடிகர் தளபதி விஜயுடைய தீவிரமான ரசிகை. அவர் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு கரோனா வரைக்கும் நான் எதுவுமே மிஸ் பண்ணதில்லை. அவருக்காக நான் நிறைய தரம் பேசியிருக்கேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அவர் படம் இன்டர்நேஷனலா, இதெல்லாம் நான் பண்ணிருக்கிறேங்க. ஆனா அரசியல் ரீதியாக விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாகவுமே எழுதி கொடுத்ததை வச்சு படிக்கிறாரு, அவரா செயல்படவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது மர்மமா இருக்குது. இப்ப அவர் பேசுறது எல்லாமே, இப்ப சொல்றாரு இல்ல நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு, மனைவி மக்களை விட்டுட்டு வந்திருக்கேன், சொத்து பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். எதை சொல்றாரு அவரு? எதை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு? அப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் சொல்றது தானேங்க. நாம் தமிழர்லயும் இது வரைக்கும் ஆட்சிக்கு வரல. அவங்க ஒரு பெரிய தெளிவான ஒரு வரைவு, ஆட்சி வரைவை வச்சுட்டு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு அவங்களும் கேட்கிறாங்க. கலைஞர் கூட அப்படிதாங்க கேட்டிருக்காரு. என்னுடைய கடைசி தேர்தல் எனக்கு நான் கட்டுமரமா மிதப்பேன் அப்படின்னு அவர் கூட கேட்டிருக்கிறாரு. எல்லாரும் சொல்ற விஷயம்தான். எதுக்கு சான்ஸ் கொடுங்க? நீங்க ஆட்சிக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவை மக்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா இப்படி கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், உண்மைதான். 500 கோடி அபிடவிட்லயே காமிச்சிருக்கிறாரு. இன்னும் மனைவிக்கு, மகளுக்கு, அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் கடன்லாம் கொடுத்திருக்காரு. பெரிய நம்பர் தான் அது. இன்னொரு பக்கம் அதை நான் ஃபர்ஸ்ட் பாராட்டுறேன். ஏன்னா அவர் எதையும் மறைக்க முடியல. கையில 10,000 தான் இருக்கு, காரே இல்லைன்னு சொல்ற தலைவர்கள் மத்தியில இவர் 500 கோடி காமிச்சிருக்காருங்கிறதே நம்ம பாராட்டுறோம். பட் அதை விட்டுட்டு வந்தாருன்னு சொன்னா, இப்போ அவரை விட ஐஜேகே கட்சி தலைமையும் இன்னைக்கு புதுச்சேரியில சார்ல்ஸ் மார்டின் கட்சி இருக்கு.
அவங்கெல்லாம் வந்து இதை விட அதிகமா தானேங்க அவங்க அபிடவிட்ல இருக்கு. சோ இப்ப தமிழிசை மேடம் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்த கவர்னர் பதவியை துறந்துட்டு வந்தாங்க. எல்லாருமே அவங்க இப்ப ஏன் அளவுல ஏழைக்கேத்த எள்ளுருண்ட என்கிட்ட இருக்கிறதையும் நான் விட்டுட்டு தான் அரசியலுக்கு வர முடியும். அரசியலுங்கிறதுல ஒரு கொள்கைக்காக வர்றோம், ஒரு மக்கள் சேவைக்காக வர்றோங்கிறதுல பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இல்ல. அவர் விட்டது 500 கோடி அவர்கிட்ட இருக்கு, அவர் விடுறாரு. அது பெரிய தியாகம் கிடையாது. கையில எலுமிச்சம்பழம் வச்சுட்டு அத்த கூட திறந்துட்டு அரசியலுக்கு வராங்க பாருங்க, அதுதானே பெரிய தியாகம். கம்யூனிஸ்டுங்க ஒரு காலத்துல, இப்ப இல்ல, இப்ப வந்து அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு தேர்தலில் நிக்கிறாங்க, அதை சொல்லல. கம்யூனிஸ்டுகள் ஏழைப்பாளையங்களோட கூடவே உட்கார்ந்து இருப்பாங்க, தெருவுல கட்டின வேட்டியோட அரசியல் செய்வாங்க. அதுதாங்க தியாகம். நல்லா செட்டில் ஆகி மயிலாப்பூர்ல வீடு, சாகலிகிராமத்துல ஒரு வீடு, பனையூர்ல ஒரு வீடு. நீங்க வேட்பாளர் லிஸ்ட கூட நீங்க 5 நட்சத்திர விடுதியில தான் நீங்க வந்து கொடுக்குறீங்க. அது தியாகம் கிடையாது. அது ஆக்சுவலி நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். நான் என் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டேன். எனக்கு நெருக்கமானவங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்து பாத்துக்கிட்டேன். இப்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் வரேன்னு தான் நம்ம அதை சொல்றோம். கனிமொழி கருணாநிதி கடந்த தேர்தலில் நீட் விலக்கு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பல வாக்குறுதிகளை தரோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இந்த முறை திரும்பவும் நான் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த முறை அந்த நீட் விலக்குன்ற அந்த வார்த்தைகளே இடம்பெறல. பெண்களுக்கான பாதுகாப்புன்ற அந்த ஒரு எதுவுமே அந்த அவங்க தேர்தல் அறிக்கையிலும் எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்லிருவாங்களா பெண்கள் பாதுகாப்புன்னு அவங்க வாயிலேந்து தைரியமா சொல்லிருவாங்களா? யாரு கனிமொழி அக்கான்னு இல்ல, திமுக எந்த தலைவராவது பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட முடியுமா? ஒண்ணுமே நடக்கல. எங்க நாடு அமைதி பூங்காவா இருக்குது, எல்லா பெண்களும் இங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க. முதலமைச்சர் நேத்துக்கு சொல்லியிருக்காருங்க, 40% பெண்கள் வேலைக்கு போறாங்க, பாதுகாப்பு இல்லாமையா போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன், பாதுகாப்புக்காக இருந்து அவங்க போகல. வீட்டுல இருக்கிறவன் டாஸ்மாகே கதியா இருக்கிறான், அவங்களுக்கு வேற வழி இல்ல. குடும்பத்தை காப்பாத்துற கட்டாயத்துக்காக தான் பெண்கள் இன்னைக்கு பெரும்பான்மையானவர்கள் வேலைக்கு போறாங்க. விஜயே இப்போ 2 தொகுதியில வேட்பாளரா அவரை தன்னை நிறுத்திக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு மேல ஒரு நம்பிக்கை இல்லாதது, மக்கள் மேல அதை எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. விஜய் 2 தொகுதியில் நிற்பது என்பது புதுசு கிடையாது. நிறைய தலைவர்கள் அப்படி நின்றுருக்கிறாங்க. விஜய் அவர்கள் அவருடைய கருத்துக்கள்ல எவ்வளவோ நமக்கு வந்து வேறுபாடு இருந்தாலும் அவர் 2 தொகுதியில நிக்கிற இடத்துல அவருக்கு நாங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.